கர்நாடகால அதுவும் என் வீட்டு பக்கத்தில ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஸோ பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்றதுக்கு இதுதாங்க ஒரு ஒரு உதாரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணுவத்தில ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்தில இருந்ததுனால, அவங்க பொண்டாட்டி கார் ஓட்டுறாங்க இல்லையா? அவர வந்து உஷார் பண்ணி, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தனிமையில சந்திச்சதுனால, இவங்களுக்கு வந்து இவரு ஊர்லேருந்து வந்த புருஷனால இவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு போல இருக்குது. ஸோ புருஷன எப்படியாவது போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு, அவருக்கு போதையில ம ட்ரிங்க்ஸில வந்து மாத்திரைலாம் போட்டிருக்காங்க. மாத்திரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க வெளிய. போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு அப்படின்னு நெனச்சிருக்காங்க. சாகல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து எட்டுன்னு போய் தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அதில இவர கொலை பண்றதுக்குன்னு, போட்டு தள்றதுக்குன்னு ஒருத்தர வந்து ரெடி பண்றாங்க. அதுவும் மருத்துவமனையில இந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்ச ஒருத்தர வந்து பயன்படுத்தி ஒரு விஷத்த வாங்கி இன்ஜெக்ஷன்லாம் ஏத்தியிருக்காங்க. அதே மாரி இவங்க நெனச்ச மாரியே செத்துட்டாரு. ஆனா, இவங்க சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, ரூ. 2,00,00,000 இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க. இவரு இறந்துட்டாருன்னா, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ரூ. 2,00,00,000 இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி இந்த இன்சூரன்ஸ் பணத்த பிரிச்சுக்கணும் அப்படின்றதுல இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தகராறு ஏற்படுது. ஸோ, அதனால இவங்க காதலன் திருட்டு காதலன் என்ன பண்ணிக்கிறாரு, WhatsAppல இந்த அம்மா வந்து என்னை ஏமாத்துது. கொலை வந்து இது வந்து கொலை. இது தற்கொலை கிடையாது. இது வந்து விபத்து கிடையாது. அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்து போட்டார் போல இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, அது வைரல் ஆயிட்டு, அதுக்கு உடந்தையா இருந்த அத போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு மருத்துவமனையில சேர்த்தாங்க இல்லையா? அங்க இருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அந்த லேடியோட அம்மா அங்க வேலை செஞ்சதுனால, அந்த அம்மாவுடைய உதவியில, அந்த போஸ்ட்மார்டம் பண்றவங்க யாரு டாக்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூ. 7,00,000 வரையும் காசு குடுத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்து இல்ல. இது வந்து ஒரு இயற்கை மரணம், மாரடைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இவர புதைச்சு விட்டுட்டாங்க. கடைசியா அந்த இன்சூரன்ஸ் பணம் வரும்பொழுது ஒரு ரூ. 2,00,00,000 பணம் வரும்போது, இவங்க 2 பேருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அ பிரச்சனை. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொம்பள என்ன ஏமாத்துது போல இருக்கு அப்படி சொல்லி, WhatsAppல ஒரு வீடியோ போட்டான். அது வைரல் ஆயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில யார் யாரெல்லாம் மாட்டுனது பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர், கள்ளக்காதலன் டிரைவரு, அந்த பொம்பள, அதுக்கப்புறம் அதுக்கு உடந்தையா இருந்த அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்த வேலை செஞ்சான் பாருங்க அவன், அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த போஸ்ட்மார்டம் பண்ணாங்கல்ல டாக்டர் அவங்க, மொத்தம் 9 பேர் மாட்டுனாங்க. மாம்ச எண்ணம் மரணம் சொன்னதுக்கு இதுதாங்க கரெக்டான உதாரணம். ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. உலகம் எங்கும் வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு பதிவு இதுதாங்க. தயவுசெய்து கள்ளக்காதல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் திருந்த மாட்டாங்க போல இருக்குதேப்பா! என்னத்த பண்றது தெரியல.